Taste the Daily. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் சைவ உணவகத்தில் பரிமாறப்பட்ட உணவில் புழு இருந்ததால் உணவு சாப்பிட வந்தவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். ஒட்டன்சத்திரம் ஸ்ரீ ஆனந்தாஸ் உணவகத்தில் தோசை வாங்கி சாப்பிட்ட போது புழு இருந்தது தெரிய வந்தது. உணவக உரிமையாளரிடம் புழுக்களுடன் சாப்பிட முடியுமா என கேள்வி எழுப்பி வாடிக்கையாளர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதையடுத்து புழுக்களுடன் உணவை குப்பையில் கொட்டிய அவர் கண்டும் காணாமலும் இருந்த ஹோட்டல் நிர்வாகத்திடம் அந்த உணவுக்கான பணத்தையும் செலுத்திவிட்டு வெளியேறினார். உணவகங்களின் தரம் கேள்விக்குறியாகும் நிலையில் இதனை கண்காணிக்க வேண்டிய அதிகாரிகள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு அத்திக்குளம் பகுதி ஆக்கிரமிப்பு வீடுகளை இடிக்கக்கூடாது என்றும் வேப்பங்குளத்தில் இடிக்கப்பட்ட வீடுகளுக்கு பதிலாக மாற்று ஏற்பாடு செய்து தர வேண்டும் எனவும் கோரி காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. வேப்பங்குளம் கிராமத்தில் சுமார் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக வசித்து வரும் அருந்ததியினரின் வீடுகள் இடிக்கப்பட்டன. இந்த நிலையில் அத்திக்குளத்தில் அரசுக்கு சொந்தமாக உள்ள 19 வீடுகளை இடிக்க நீர்வளத்துறை நோட்டீஸ் அளித்துள்ளது. இதனால் இந்த 2 கிராமத்தைச் சேர்ந்த குடும்பத்தினர் குழந்தைகளுடன் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா திமுக ஆட்சியில் பட்டியலின மக்களின் குடியிருப்புகள் பாதுகாக்கப்படுமா என்பது கேள்விக்குறியாகியுள்ளது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளால் அடிக்கடி விபத்துக்கள் ஏற்பட்டு வருவதாக வாகன ஓட்டிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஏற்காட்டில் சமீப காலமாக சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருவதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். மாடுகள் ஒன்றோடு ஒன்று சண்டை போட்டு வாகனங்கள் மீது இடிப்பதால் விபத்துக்களும் ஏற்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பஞ்சாயத்து நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என வாகன ஓட்டிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தடையை மீறி ஆற்றங்கரையோர ஓரங்களில் சுற்றுலா பயணிகள் குளித்து வரும் நிலையில் மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 45,000 கன அடியாக அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி ஆற்றில் பரிசல் இயக்கவும் குளிக்கவும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தொடர்ந்து 4வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஒகேனக்கல் சுற்றுலா தலத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் ஆபத்தையும் பொருட்படுத்தாமல் ஆற்றங்கரை ஓரங்களில் குளித்து வருகின்றனர். இதனை ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கும் காவல்துறை, வருவாய்த்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினர் கண்டுகொள்வதில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி